தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்று திருக்குடும்ப நவநாளின் 3ஆம் நாள். இறை வார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 52. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமான உறவுகளே, திருக்குடும்ப நவநாளின் 3வது நாள் இது. இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். இன்றைய அந்த வாசகம் சொன்ன அந்த உண்மை என்னவெனில், ஆண்டவர் இயேசு ஞானத்திலும் உடல் நலத்திலும் வலிமை பெற்று கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக இருந்தார். இந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டினார் என்றுதான் விவிலியம் சொல்லுகிறது. ஒரு சிலரை பார்க்கின்ற பொழுது பெற்றோருக்கு நன்றாக இருப்பார்கள், பெரியோருக்கு நன்றாக இருப்பார்கள், கடவுளுக்கு அல்ல. ஒரு சிலர் கடவுளுக்கு நன்றாக இருப்பார்கள், பெற்றோர்கள் பெரியோர்களுக்கு அல்ல. அப்படிப்பட்ட வாழ்வை ஆண்டவர் இங்கு எடுத்துச் சொல்லவில்லை. இருவருக்கும் பணிந்து நடக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியெனில் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய சொத்து. இந்த சொத்தை ஆண்டவர் நமக்காக தந்திருக்கிறார். திருமணத்தினுடைய முழுமையை காணச் செய்த ஆண்டவர் அந்த பிள்ளைகளின் வாயிலாக ஆசிரையும் கொடுத்திருக்கிறார். ஒரு சில நேரங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனை தம்பதியரை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அந்த குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் இது நம்முடைய பேர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஞானத்திலும் உடல் நலத்திலும் வளர்ச்சி அடைய வேண்டும். பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கடவுளுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். எல்லா நிலைகளும் கிடைக்கக்கூடிய இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் தவறான நிலைகளுக்கு செல்லக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் பாவத்திலே வீழ்ந்து விடக்கூடாது. இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிப்போமா? இரக்க நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் கொடுத்த தானம் ஆண்டவரே, அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இதோ ஒரு சில பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பெற்றோர்களுக்கு கண்ணீரை கொடுத்து அவர்களை மனம் வருத்தி அவர்களை தலை குனிய செய்யக்கூடிய நிலையிலே வாழ்ந்து வரக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. போதையிலும் தவறான உறவிலும் சிக்கி சிதறி சின்ன பின்னமான பிள்ளைகளை தொடுவீராக. நவீன கால கலாச்சாரத்திலே மூழ்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீராக. கஞ்சா போதை என்ற நிலையிலே சிறு வயதிலே ஆளுவை செய்யப்பட்டு அதிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பெற்றோருக்கு தெரியாமல் தவறான இடங்களுக்கு சென்று தங்களை தொலைத்து கற்பை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய அன்பையும் ஆறுதலையும் ஆசிரியம் கொடுப்பீராக. கடவுளுக்கும் மனிதனுக்கும் பயந்த வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வல்லமையை ஊற்றுவீராக. ஆண்டவரே, நோயோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீராக. நல்ல உடல் நலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. நல்ல பரிவை கொடுப்பீராக. படிக்கக்கூடிய அறிவை அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்துவீராக. வேலைக்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவீராக. படிப்புக்கேற்ற வேலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, இதோ திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண நிலையையும், குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகளையும், பிரிந்து வாழக்கூடியவர்களை ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய தன்மையையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் அதி வல்லமை மிகுந்த ஜெபம். ஆதாம் ஏவாளின் வாயிலாக குடும்பத்தை ஏற்படுத்தியவரே இறைவா, திருக்குடும்பமாம் யோசேப்பு மரியா இயேசு குடும்பத்தை போல எங்கள் குடும்பமும் திருக்குடும்பமாய் மாற வேண்டும் என்று உம்மை தேடி வந்திருக்கின்றோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதன்று, அவனுக்காக துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி திருமணம் என்னும் திருவருள் சாதனத்தை ஏற்படுத்தியவரே, எங்கள் குடும்பங்களிலும் திருமண மகிழ்ச்சி எழச் செய்வீராக.
திருமணத்தின் வாயிலாக பலிகை பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற நல்லாசிரை வழங்கி குழந்தை பேரில்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தவரை எங்கள் குடும்பங்களிலும் மழலை மொழி கேட்கச் செய்வீராக. தொபியா சாரா குடும்பத்தை அவர்கள் முதுமை அடையும் வரை பேணி காத்தது போல எங்கள் குடும்பங்களும் பிளவின்றி ஒற்றுமையாய் வாழச் செய்வீராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்களின் குடும்பத்தில் அவர் மனைவி கனி தரும் திராட்சை கொடி போலவும் பிள்ளைகள் ஒலிவ கன்று போலவும் செழித்து வளர்வார்கள் என்று உரைத்தவரை எங்கள் குடும்பங்களும் வளமையும் இனிமையும் கொண்ட திராட்சை கொடி போல் மாறச் செய்வீராக. எங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் உண்ணவும் வாழ்நாள் நோயற்ற நிலையில் நலமாய் அமையவும் தொழில் முயற்சிகள் வெற்றியடையவும் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு பழுத்த வயதில் கல்லறை செல்லவும் ஆசி வழங்குவீராக. எங்கள் குடும்பங்களில் அன்பு, தூய்மை, பணிவு, அமைதி, கீழ்ப்படிதல், விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், புரிந்து கொள்ளுதல் போன்ற புண்ணியங்கள் மேலோங்கி திருக்குடும்பமாய் மாற ஆசீர் வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகின்றோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுமரி சூசை குடும்பத்தை ஆசீர்வதித்தவரே, எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். 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 திருக்குடும்பத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூன்று ஆட்களாய் இருக்கும் ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அவதரித்த தேவ வார்த்தையின் திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலகில் அதிபுனித திருத்துவத்தின் பாவனையாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரம தேவபிதா அத்தியந்த பிரியத்துடனே நேசித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து அருளாலும் நிறைந்து அலங்கரிக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புண்ணியங்களுக்கும் உத்தம மாதிரிகையான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா இருதயங்களின் நேசத்துக்கும் பாத்திரமான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் ஞான கருவூலமாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகின் பேரின்பமாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து வானதூதர்களாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதர்களால் நிந்திகரிக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் உன்னத மாட்சிமை பொருந்திய திருக்குடும்பமே, எங்களுக்காக
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெத்லகேம் ஊரார்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டுக்கொட்டிலில் ஒடுங்கி போக அவசரப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திவ்ய இரட்சகர் பிறந்த சமயத்தில் இடையர்களால் சந்திக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறந்த திவ்ய குழந்தைக்கு தோத்திரமாக வானதூதர்கள் இசைத்த கீதங்களை கேட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 அறிஞர்களால் வணங்கி பாத காணிக்கை ஒப்புக்கொடுக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலயத்தில் திவ்ய பாலனை ஏந்தின சிமியோன் அவரை குறித்து சொல்லிய துதிகளையும் இறை வாக்குகளையும் கேட்டு மகிழ்ச்சியுறும் துயரமும் கொண்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிறைந்த ஆபத்துக்குள்ளே எகிப்து தேசத்துக்கு ஓடிப்போக கட்டளையிட வானதுதரின் வாக்குக்கு தாமதமின்றி கீழ்ப்படிந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏரோது அரசனின் கொடுமைக்கு தப்பித்து கொள்ள அத்தேசத்துக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்நிய தேசத்தில் பரதேசியான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலகம் அறிந்து கொள்ளாமல் மறைந்த தன்மையாய் வாழ்ந்து வந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழ்மையும் உழைப்பும் தவமும் உள்ள ஜீவியமாய் ஜீவித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அன்றாட உணவை தேடிக்கொண்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலக வறுமையும் விண்ணுலக நன்மையும் மிகுதியும் கொண்டிருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறர் சிநேகத்துக்கும் சமாதான ஒற்றுமைக்கும் மாதிரிகையான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நினைவிலும் மனப்பற்றுறுதல் நாளும் முழுவதும் விண்ணுலகில் சஞ்சரித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது ஆயுள் முழுமையும் இடைவிடாது ஜெபமும் ஞான யோகமாய் இருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் உம்மை மன்றாடுகிறவர்களின் நம்பிக்கையும் எல்லா கிறிஸ்தவர் குடும்பங்களின் சுகிர்த மாதிரியுமாய் இருக்கிற திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, திருக்குடும்பத்தின் சிறப்புமிக்க முன்மாதிரியை எங்களுக்கு அளித்தீரே. எம்மீது இறங்கி இல்லறத்தின் புண்ணியங்களிலும் அன்பின் உறவுகளிலும் அக்குடும்பத்தை நாங்கள் பின்பற்றி உமது முடிவற்ற சம்பாவனையை பெற்று மகிழச் செய்தள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.